இன்றைய தினத்தில் உங்களோடு கர்த்தர் தியானிக்க கொடுத்த வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாராவது சவுண்டாக வாசிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, என்ன விசாரிக்கலை. உண்மையா இல்லையா? என்ன கோச்சிக்கிறோம்? எதுக்காக கோச்சிக்கிறோம்? நான் சபைக்கு 2 வாரமாக வரல, பாஸ்டர் அம்மாவோ ஜோஸ்வினோ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்களேன், விசாரிக்கலை, என்ன கண்டுக்கலை. உண்மையா இல்லையா? 4 பேர் நண்பர்கள் இருக்கிறோம், 3 பேர் நண்பர்கள் இருக்கோம். ஃபோன் பண்ணி பேசலைன்னா என்ன ஆகிடுது? அங்கே உறவில் என்ன ஆகிடுது? பிளவு உண்டாயிடுது. அல்லேலூயா. உறவினர்கள் டெய்லி 11 மணிக்கு ஃபோன் பண்ணுறவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணலன்னா என்ன ஆகிடுது? கோபம் வருது. அல்லேலூயா. விசாரிக்கவில்லை என்றால் நமக்கு என்ன பிரச்சனை வருது? நமக்குள்ள உறவுகளில் ஒரு பிளவும், நமக்குள்ள ஒரு ஸ்தோத்திரம், ஒரு சமாதான குறைச்சல்கள் உண்டாகுது. அல்லேலூயா. இன்றைக்கி விசாரிப்புன்றது ரொம்ப முக்கியமாகிடுச்சு. அல்லேலூயா. தாய் மகனை விசாரிப்பது, பெற்றோரை விசாரிப்பது, அந்த மாதிரி ஒவ்வொரு உறவுகளில் நம்ம விசாரிப்பை அதிகமாக வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. நம்ம பழகினே இருக்கிறோம், ஃபோன் கூட வரலன்னா என்ன சொல்லுவான்? நீ என்ன சொல்லுங்களேன். தூர தேசத்தில் மகள் இருக்கான், மகன் இருக்கிறான், விசாரிக்கலைன்னா கோவம் வரும். அல்லேலூயா. எப்படி இருக்கிற, என்ன இருக்கிறேன்னு நம்ம டெய்லி டச்லேயே இருந்திருந்தால் தான் நமக்கு அந்த ஒரு உறவு முறையில் ஒரு உறவு முறை பலப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம விசாரித்தல் என்பதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிக அத்தியாவசியமான ஒரு காரியமாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நான் சுத்தமாக யாரையும் விசாரிக்கலைன்னா என்ன ஆகிடும்? இந்த பாஸ்டருக்கும் இந்த சபைக்கும் தொடர்பே இல்லாமல் ஆகிடும். அல்லேலூயா. சில முகங்களை நான் பார்ப்பேன், அவங்க முகம் டல்லாக இருக்கும் பொழுது தனியாக கூப்பிட்டு என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பார்த்தும் பார்க்காம இருந்தால் அந்த உள்ளம் என்ன ஆகிடும்? இவர் விசாரிக்கவே இல்லை. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஜூலியஸ் விசாரிக்கிறாரோ இல்லையோ, இயேசு விசாரிப்பார். வசனத்தை வாசிங்க. உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால், அங்கே இயேசுன்னு போட்டுங்க. இயேசு உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் 2 பேரை தட்டி சொல்லுங்கள், யார் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ அவர் உன்னை விசாரிப்பார். அல்லேலூயா. 15 வருஷம் நண்பனாக இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் விசாரிக்கலைன்னா நமக்கு கோபம் வருது. அல்லேலூயா. நம்முடைய உறவுகள் நம்மை விசாரிக்கவில்லை என்றால் நமக்கு கோபம் வருது. ஆனால் அவர் சொல்கிறார், நான் உன்னை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. நீ எப்படி இருக்கிறன்னு எனக்கு தெரியணும்னு சொல்லி உன் பின்னாடியே நிற்கிறவர் அவர். அல்லேலூயா. அவர் விசாரிக்கும் போது அது அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், அன்பாக இருக்கும், தாழ்மையாக இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய விசாரணைகள் உண்டு. ஒரு கைதியை விசாரிப்பது வேறு. அல்லேலூயா. ஒரு காதலியை விசாரிப்பது வேறு. விசாரிப்பதில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் இவர் மாறாமல் அன்போடு விசாரிக்கிறவர். அல்லேலூயா. உலகத்தின் விசாரணைகள் வேறு வேறு கோணங்களில் இருந்தாலும் கர்த்தருடைய இயேசுடைய விசாரணை என்றைக்கும் அன்பாக இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீ சந்தோஷமாக இருக்கும்போதும் விசாரிப்பார், நீ துக்கமாக இருக்கும்போதும் விசாரிப்பார். நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிக்கிறேன். நான் உடஞ்சி போய் வண்டியிலையோ கார்லேயோ போகும்போது முன்னாடி இருக்க காரில் ஒரு லெட்டர் இருக்கும், பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன். அல்லேலூயா. வார்த்தையின் மூலம் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. மனுஷர்கள் மூலம் உன்னோடு பேசுவார், பாடல்கள் மூலம் உன்னோடு பேசுவார், தூங்கும்பொழுது ஒரு சொப்பனத்தின் மூலம் உன்னை விசாரிக்கிற தேவன். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? கர்த்தர் என்னை விசாரிக்கிறவர். அல்லேலூயா. எதுவுமே இல்லாமல் சும்மா உட்காந்துருப்பேன், என்னை விசாரிக்கிற ஆளுங்க யாரும் விசாரிக்கலை. திடீர்னு யாரோ ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி ஊழியம் எப்படி போயின்னு இருக்குன்னு விசாரிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் விசாரிக்க நினைத்தால் எந்த மனிதர்களையும் உனக்காக ஏற்படுத்துவார்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை உண்டு? அல்லேலூயா. அந்த மனுஷன் விசாரிக்கலன்னு இன்றைக்கி சோகத்தோடு உட்காந்துருக்கீங்களா? பக்கத்தில் தட்டி சொல்லு, அவர் உன்னை விசாரிப்பார். அவர் உன்னை விசாரிப்பார். உன் கவலையெல்லாம் அவர்கிட்ட சொல்லு. நமக்கு பிரச்சனையே நம்ம கவலைகளெல்லாம் ஊர் ஃபுல்லாக நம்மளே சொல்லிடுறோம். நம்ம வீக்னஸ் எல்லாம் நம்மளே போட்டு டமராக அடிச்சிடுறோம். அல்லேலூயா. நம்முடைய கவலைகளை எங்கே சொல்லணும்? அவர்கிட்ட மட்டும்தான். அல்லேலூயா. யாருக்கிட்ட சொல்லணும்? ஏசப்பா கிட்ட மட்டும்தான். அல்லேலூயா.
அவர் யார்கிட்டயும் சொல்ல மாட்டார், அவர் பதில் மட்டும்தான் தருவார். அல்லேலூயா. அவர் கேட்கிற ஸ்தோத்திரம் திராணி உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அவர் உயிருள்ள தெய்வம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் உயிருள்ள தெய்வம்? அல்லேலூயா. நம்மை விசாரிக்கிறவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்பதை யாரும் சொல்லவே முடியாது. நம்ம விசாரிக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா? இங்கே பாருங்களேன், தமிழில் தானே சொல்கிறேன். நம்ம விசாரிக்கிறவங்க எல்லாம் நல்லவங்களா? இல்லை. அல்லேலூயா. பாதி குழியில் தள்ளுறதும், பாதி புறங்கூறுறதும், முதுகுல குத்துவதும் தான் பாதி விசாரிக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் நல்லமாக விசாரிப்பாங்க. அல்லேலூயா. உன்னுடைய நலன்லையும் உன்னுடைய வளர்ச்சியிலையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுறதில் விசாரிக்கிறது ரொம்ப கம்மியான பேர். உண்மையாக இல்லைங்களா? என் வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன். அல்லேலூயா. சில விசாரிப்புகள் எப்போ நம்ம விழுவோம், எப்போ நம்ம சோத்திரம் முடிந்து போகும் என்ற விசாரிப்புகள் நிறைய நேரத்தில் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த வார்த்தை எப்படி வருதுன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். எத்தனை பேர் கவலைகளை வைக்க போகிறீங்க? உடைய பாரங்களை எத்தனை பேர் வைக்க போகிறீங்க? சபைக்கு வந்தும் மாறாத ஆளுங்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? சபைக்கு வந்தால் பாரத்தை அவர் மேலே இறக்கி வச்சுருங்க. அல்லேலூயா. உடைய பாரங்களை அவர் மேல் வைக்கும் பொழுது அவர் உங்களுக்காய் சுமக்க அவர் தயாராக இருக்கிறார். உனக்காக சிலுவையை சுமந்த அவர் உன்னுடைய கவலை பாரங்கள் கண்ணீரை அவர் சுமந்து அவர் தீர்த்து ஒரு நாள் சந்தோஷத்தோடு நிறுத்த வல்லமை படைத்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஏன் நம்மளை விசாரிக்கிறாங்க? எதற்காக விசாரிக்கிறாங்க சொல்லுங்கள்? நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். வேறு அன்பு. அவர் இயேசு ஏன் நம்மை விசாரிக்கிறார்? அவர் விசாரிப்பதின் காரணம் நாம் மறக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதற்காக. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்னதுன்னா, நாம் மறக்கப்பட்டவர்கள் என்பதற்காக அல்ல. அல்லேலூயா. அவர் விசாரிப்பது நாம் மறக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதற்காக. எப்பொழுதுமே என் நினைவுகளில் நீங்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. நான் உன்னை மறக்கலை. அல்லேலூயா. இதெல்லாம் அந்த காலையில் ஸ்தோத்திரம் கொஞ்ச நாள் மனிதர்களிடம் நாம் பார்க்க முடியும், ஆனால் தெய்வத்திடம் வாழ்நாள் முழுவதும் பார்க்க முடியும். அல்லேலூயா. சில அன்புகள் சில உறவுகளில் கொஞ்ச நாள் அது நீடிக்கும், ஆனால் நீண்ட நாள் இருக்காது. ஆனால் இயேசுகிட்ட அவர் சொல்கிறார், ஃபஸ்ட்டு சொல்கிறார், நான் உன்னை விசாரிப்பது காரணமே நான் உன்னை மறக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதற்காக. அல்லேலூயா. நாம் மறக்கப்பட்டவர்கள் என்பதற்காக அல்ல, அவர் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 49:15 எடுத்து வாசித்து பாருங்க. 15-16. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. இன்றைக்கு நியூஸில் பார்க்குறோம், பிறந்த பச்சிலை குழந்தைய தூக்கி போட்டுட்டு தாயே ஓடிடுறான். ஏன்னா அந்த குழந்தையை காப்பாற்றுற லெவலுக்கு அவளுக்கு சக்தி இல்லை. ஆனால் இன்னாதான் உறவு முறை இருந்தாலும் 9 மாதங்கள் சுமந்த அந்த குழந்தைய அவள் ஒரு நிமிஷத்தில் பிரியறதுக்கு தயாராக இருக்கிற இந்த உலகத்தில் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் உள்ளங்கையில் வந்திருக்கேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. யார் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர். சங்கீதக்காரர் 139 1-3 வரைக்கும் வாசித்து பாருங்கள். 139 1-3. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என்னை மறவாதவர், என்னை அறிந்திருக்கிற தெய்வம். அல்லேலூயா. நான் எங்கே போகிறேன், எங்கே இருக்கிறேன், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவர் என்னை நினைவு கூறுகிற தெய்வம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நினைவு கூறுகிற தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் மறந்தாலும் அவர் மறக்காதவர். அல்லேலூயா. அவர் விசாரிப்பதின் மெயின் காரணம் நாம் மறக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதற்காக. அல்லேலூயா. என்றைக்குமே அவருடைய நினைவில் அவருடைய ஸ்தோத்திரம் செயலில் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 12 ஸ்தோத்திரம் 6-7 எடுத்து வாசித்தீங்கன்னா, லூக்கா 12:6-7 எடுத்து வாசித்தீங்கன்னா, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள்.
என் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் அவருக்கு எண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. என்னை படைத்தவருக்கு தெரியும், ஒரு குருவியை பார்ப்பதை பார்க்கிலும் நான் விசேஷித்தமானவள். அல்லேலூயா. அவருடைய பார்வையில் மேன்மையானவளாய், அவருடைய சாயலாய் நம்மை படைத்தவர். அல்லேலூயா. நம்மை விசாரிப்பது நாம் மறக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதற்காக. இன்றைக்கு நம்ம உலகத்தில் நிறைய விசாரிப்புகள் உண்டு. பணத்துக்காக விசாரிப்பாங்க, பதவிக்காக விசாரிப்பாங்க, பொருளுக்காக விசாரிப்பாங்க, சுகத்திற்காக விசாரிப்பாங்க. ஆனால் இவர் விசாரிப்பது எதற்காக? நீ மறக்கப்பட்டவள் அல்ல, நீ மறக்கப்பட்டவன் அல்ல. என்னுடைய உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காக்கை குஞ்சோடு ஸ்தோத்திரம் ஒப்பிடும் பொழுது நீ விசேஷித்தமானவள். அல்லேலூயா. இன்றைக்கு நாமே டிஸ்கரேஜ் பண்ணிக்கிறோம். நான் ஒன்றும் இல்லை, எனக்காக யாரும் இல்லை. நான் சொல்கிறேங்க, கர்த்தர் உங்களை படைத்தவர். அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தமானவர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இப்போ தட்டி சொல்லுங்கள், யார் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ அவர் விசாரிப்பார். உன் ஃப்ரெண்டு விசாரிக்கலனாலும் பரவாயில்ல, அவர் உன்னை விசாரிப்பார். நல்லா தட்டி சொல்லுங்க, கணவன் விசாரிக்கலனாலும் பரவாயில்ல, அவர் உன்னை விசாரிப்பார். அல்லேலூயா. மக்கள் நம்மை பயன்படுத்தி மறந்து விடுகிறார்கள், உறவுகள் மறந்து விடுகிறது, நண்பர்கள் விலகி போகிறார்கள். ஆனால் அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷ முகத்தை தான் பார்க்கிறார், அவர் எதை பார்க்கிறாரு? அல்லேலூயா. ஒரு காலத்தில் நான் எப்படி பழகுவேன்னா, ஆளை பார்த்து தான் பழகுவேன். என் ஸ்டேட்டஸ்க்கு அவன் இருக்கிறானா, எனக்கு ஈக்குவல் டஃப் கொடுப்பானான்னு பார்த்து தான் நம்முடைய உறவுகள்லாம் எப்படி இருக்கும். இன்றைக்கும் நிறைய உலகத்தில் அப்படி தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லா மனிதர்களும் எல்லோரும் கூட பழகிறதில்ல, கை கொடுப்பாங்க, அதெல்லாம் ஓகே. அல்லேலூயா. ஆனால் அவர் சொல்கிறாரு, மனுஷ முகத்தை பார்க்குறானா, உள்ளத்தின் ஆழங்களை அறிந்த தேவன். அல்லேலூயா. ஆகார் ஒரு வேளை தப்பானவளாக இருக்கலாம். ஆனால் வனாந்திரத்தில் ஆதியாகமம் 16 நம்ம வாசிக்கிறோம், வனாந்திரத்தில் தனியாக அழுத ஆகாருக்கு யாரும் பார்க்கல, ஆனால் தேவன் அங்கே இருந்தார். அல்லேலூயா. அவர் காண்கின்ற தெய்வமாய். அல்லேலூயா. யார் விசாரித்தாலும் விசாரிக்கலாம், எல்ஷடாய் அவளோடு இருந்து அவளுடைய ஸ்தோத்திரம் கூக்குரலையும் அவருடைய கண்ணீரையும் கண்ட தேவன். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தனியாக அழுதுன்னு இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேங்க, அவர் விசாரிக்கிறவர். உங்கள் கண்ணீரை பார்க்குறான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் விடுகிற எல்லா கண்ணீர் உங்கள் மகனுக்காய், மகளுக்காய், குடும்பத்துக்காய் நீங்கள் சிந்துகிற எல்லா கண்ணீரை விசாரிக்கிறவர் அவர். அல்லேலூயா. அந்த விசாரணையில் அவர் நல்ல ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுவார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இன்றைக்கு விசாரணைகள், பல விசாரணைகள் உண்டு. ஆனால் காசுனாலையும் ஆளுனாலையும் தீர்ப்பை மாற்றி எழுத முடியும். ஆனால் என் தெய்வம் விசாரித்தால் அந்த விசாரணை பரிபூர்ணமாய் நிறைவேறும், நியாயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. ஆகாரின் கண்களின் இருந்த கண்ணீரை கண்டு சரியான விடுதலை தந்த தேவன் நமக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் விசாரிப்பது நாம் மறக்கப்பட்டவர்கள் அல்ல என்பதற்காக. அல்லேலூயா. ரெண்டாவது, அவர் விசாரிப்பது, ரெண்டாவது எதுக்காக விசாரிக்கிறார்னா, ரெண்டாவது அந்த வசனத்திலே போட்டிருக்கு, நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்க. எதற்காக? நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்க. அந்த 1 பேதுரு 5:7 திருப்பி போடுங்க. அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். எதற்காக? நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்க. 11:28 30 யாருன்னா ஒருத்தர் வாசிங்க. 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அவர் இளைப்பாறுதல் தருகிறவர். அவருடைய விசாரிப்பில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு விசாரிக்கிறவங்க எல்லாருமே நமக்கு நல்லதை சொல்லி தருவாங்க, நல்ல விஷயங்களை பண்ணுவாங்க நல்ல. ஆனால் ஏசப்பா விசாரிக்கும் பொழுது அங்கே ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பாரங்களை மட்டும் இறக்கி வைக்க அவர் ஸ்தோத்திரம் காரணியாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தருவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் டக்குன்னு கால் பண்ணி என் பிரச்சனையை ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன்னா, சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இது உருப்படாதுன்றான் அவன். அல்லேலூயா. அவன் ஃபுல்லாக கூட கேட்குறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டான். இது உருப்படாது, இது செயல்படாது, இது நல்லா போகாது அப்படின்னா நெகட்டிவாக சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் உங்கள் பாரத்தை இறக்கும் பொழுது அவர் இளைப்பாறுதல் தருகிறவராக இருப்பார். உண்மையாகவே நீ பாவம் செய்து நீ மீறுதலோடு அவருக்கு விசாரணைக்கு போகும்பொழுது அவர் உன்னை அன்பாய் அரவணைப்பார். அல்லேலூயா. நீ ஒரு தப்பு பண்ணிவிட்டு உன்னை ஒருத்தன் விசாரிக்கும் பொழுது அவன் எப்படி விசாரிப்பான்னு உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. 1000 கொஸ்டினை திருன்னு கேட்பாங்க. கடைசி வரைக்கும் அங்கே அன்பே
இளைப்பாறுதலே இருக்காது. அல்லேலூயா. ஏற்கனவே நீ தப்பு பண்ணிட்ட, நீ உணர்ந்துட்ட, ஆனாலும் உன் விசாரணை எப்படி இருக்கும் சொல்லுங்களேன்? விசாரணை எப்படி இருக்கும்? உன்னை திருப்பியும் திருந்தவே விட மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த வசனத்தில் எப்படி போட்டிருக்கு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உன்மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதனால தான் பாவியை ரட்சிக்க அவர் வந்தார். பாவியை விசாரிக்கும் பொழுது அவன் திருப்பியும் பாவத்தில் இறங்காதபடி அவர் அன்பினால் இளைப்பாறுதல் தருகிறவர். அல்லேலூயா. அவருடைய விசாரணையும் அவருடைய விசாரிப்பும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உலகத்தில் விசாரிப்பதை போல் அல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நல்லா விசாரிப்பாருன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் விசாரிப்பது பாரங்களை இறக்கி வைக்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர். உங்கள் பாரங்கள் எல்லாம் அவர் மேலே வைத்திடுங்க. அல்லேலூயா. எந்த எதிர்கால பயங்களாக இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அல்லேலூயா. 2 பேர் இருந்தாங்க, மார்த்தாள் இருந்தாங்க, மரியாள் இருந்தாங்க. 10வது அதிகாரம் லூக்கா 38லேருந்து 42 வரைக்கும் பார்க்குறோம். 2 பேர்கிட்டே 2 குணாதிசயங்கள். அல்லேலூயா. ஒன்று கவலை, இன்னொன்று இயேசுடைய பாதம். இன்றைக்கி பிரச்சனையே இல்லைன்றவங்க மட்டும் கை தூக்குங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்படி இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு சோதனையோடு, ஏதோ ஒரு பிரச்சனையோடு நம்முடைய வாழ்க்கை உபத்திரவத்தின் பாதையில் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போது மரியாளுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குமா? என்னுடைய கொஸ்டின் அதுதான். மார்த்தாலும் மரியாளும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவளுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குமா? இருந்திருக்கும் தானே. ஆனால் அவள் ஏன் ஆண்டவருடைய பாதத்தை மட்டும் தேடனா? இவன் என்ன சொல்கிறான்? மார்த்தாள், இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோம்? காலையில் 4 மணிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நானே கழுவுறேன், நானே கவுக்குறேன், நானே எல்லாம் பண்ணுறேன், நானே இதையும் செய்கிறேன், கால் வீங்குது, எல்லாமே வீங்குது. அவன் என்ன பண்ணுறான்? அவர் நல்லா டிவியை பார்த்துட்டு சாப்பிட்டு போயிடுறாரு. அல்லேலூயா. இன்றைக்கி மார்த்தாளை போல் நிறைய பேர் புலம்புகிறோம். உண்மையா இல்லையா? பொண்ணும் வேலை செய்ய மாட்டுது, பையனும் வேலை செய்ய மாட்டான், அவரும் வேலை செய்ய மாட்டார், நான் மட்டும் அப்படின்னு மார்த்தாள் போய் யார்கிட்ட பேசுகிறான்? ஏசப்பா கிட்ட. அல்லேலூயா. ஆனால் அவருடைய விசாரணையே வேறு மாதிரி தான் இருக்கும். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது என்னுடைய பாதத்தில் அமர்கிறாயா? அல்லேலூயா. எனக்கு பிரியமானதை செய்கிறாயா என்று கேட்கும் பொழுது வேலையை வேலையில் கலங்கி நிற்கிற மாத்தாளை பார்க்கும் பொழுது, ஆனால் இங்கே இயேசுவின் பாதத்தில் அமைதியாய் அமர்கிற மரியாளே மேல். அல்லேலூயா. அவர் விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு இளைப்பாறுதலை தருகிற தேவன். எத்தனை வேலை அழுத்தங்கள் இருந்தாலும் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேங்க, உங்களுடைய பாரங்களை அவர்கிட்ட வைங்க. அல்லேலூயா. அவரை மீறி எதுவுமே நடக்காதுன்னு எத்தனை பேர் நம்புகிறீங்க? என் திராணிக்கு மீறி அவர் சோதிக்கவே மாட்டார். உண்மையா இல்லையா? உங்களுடைய பலனுக்கு மீறி அவர் சோதிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அதற்குள்ளே அவர் வந்துடுவார். போட்டு கவுறுதுன்னா அவர் உள்ளே வந்துடுவார். போட்டு எவ்வளோ அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் காப்பாற்ற கூடவே இருக்கிறார். என்னை விசாரிக்கிறவர் என் பட்சத்தில் இருக்கும்போது என் பாரங்களை அவர்கிட்ட வைப்பேன். உங்களுடைய எல்லா தேவைகள், உங்களுடைய மனபாரங்கள், எந்த போராட்டமாக இருந்தாலும் முழங்கால் படிட்டு யார்கிட்ட சொல்லணும்? சொல்லுங்களேன். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க, ஜப உதவி பண்ணுறாங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கலாம். அதை தவிர வெளியில் யார்கிட்டையும் சொல்லி அலப்பவே கூடாது. அல்லேலூயா. என் வீட்டில் இந்த பலவீனம் இருக்குது, என் வீட்டில் இந்த போராட்டம் இருக்குது, என் வீட்டில் இந்த தேவை இருக்குன்னு ஊர் ஃபுல்லாக ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டு. நம்ம விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டை போகிற இடத்துல எல்லாம் இவங்களே ஸ்டிக்கர் அடிச்சுட்டு ஒட்டிட்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். யார் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ அவர் விசாரிப்பார். அல்லேலூயா. அப்போ அவர் விசாரிப்பதின் 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். நான் மறக்கப்பட்டவன் அல்ல என்பதற்காக, 2வது நம் பாரங்களை இறக்கி வைக்க, 3வது அவர் விசாரிப்பதின் காரணம் நம்மை சுத்திகரித்து உயர்த்துவதற்காக. அல்லேலூயா. நம்மை பியூரிஃபை பண்ணி அவர் லிஃப்ட் பண்ணுறதுக்காக தான். எபிரேயர் 12:6 எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். எவனை விசாரிக்கிறாரோ அவனை சிட்சித்து உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. சுத்திகரித்து உயர்த்துகிறதுக்காக தான் நம்மை அவர் விசாரிக்கிறார். நம்மேல் அன்பு கூறுகிற தெய்வமாய் இருக்கிறார். யோபு 23:10 நம்ம வாசிக்கும் பொழுது,
யோபு 23:10 ஆனாலும் நாம் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், என்னை சோதித்த பின் என்னை பொன்னாக மாற்றுவார். அல்லேலூயா. என் வழிகளை அறிந்திருக்கிற தேவன், என்னை விசாரிக்கிற தெய்வமாய். விசாரணையில் வரும்பொழுது அறிதல் புரிதல் எல்லாமே உள்ள வரும். அல்லேலூயா. அவர் விசாரிக்கும் பொழுது, அவர் என்னுடைய வழியை அறிந்திருக்கும் பொழுது என்னை சோதனைக்கு பின் பொன்னாக மாற்றுகிறதற்காக, இன்றைக்கு இருக்கிற இந்த போராட்டத்திலிருந்து நீங்கள் மீண்டு வர, உங்களுடைய அழுத்தத்திலிருந்து மீண்டு வர அவர் உங்களை சோதித்து சுத்திகரித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். ரோமர் 8:28 வாசிக்கிறோம். ரோமர் 8:28 நம்ம வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவர் விசாரிப்பதின் மெயின் நோக்கமே என்னன்னா, உங்களை சுத்திகரித்து புடமிட்டு பொன்னாய் மாற்றுவதற்காக. சில வேளை தேவனுடைய விசாரிப்பு ஆறுதலை தரும், சில சமயம் நம்மை திருத்துவதாய் இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்கோங்க? சில விசாரிப்புகள் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்துங்க. பெரியவங்க குழந்தைய விசாரிக்கும் போது சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் விசாரிச்சு இனிமேல் இதை பண்ணாத, போயிடு. அல்லேலூயா. அடுத்த வாட்டி இந்த தப்பை பண்ணாத. அல்லேலூயா. நிறைய பண்ணியிருக்கோமா இல்லையா? நம்ம எதுக்கு விசாரிப்போம்? இப்போ ஜெரோம் ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டானா கூப்பிட்டு என்ன விசாரிப்பேன் நான், இது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, எதற்காக நடந்தது, இனிமேல் நடக்க கூடாது. விசாரிப்புகள் அநேக விசாரிப்புகள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் உலகத்தில் கண்டித்து உணர்த்துவார்கள். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே ஸ்தோத்திரம் அந்த நேரத்தில் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்காக, நம்மை ஸ்தோத்திரம் சுத்திகரித்து உயர்த்துவதற்காக திருத்துதலின் ஸ்தோத்திரம் காரியங்கள் நடைபெறும். அல்லேலூயா. உலகத் தகப்பன் மகனை விசாரித்தால் திருத்துவான், அதே போல் தேவன் நம்மை விசாரித்தால் வடிவமைப்பார். அல்லேலூயா. உலகத்தில் மனுஷன் நம்ம திருத்த நினைப்பான். ஆனால் தெய்வம் என்ன பண்ணுன்னா, உன்னை வேற ஷேப்புக்கு மோல்டு பண்ண கர்த்தர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, குழியில் தள்ளினாங்க, சிறையில் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அல்லேலூயா. உலகத்தின் விசாரிப்புக்கு எல்லாம் அவனுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. ஆனால் தேவனுடைய விசாரிப்பு அது அல்ல. அல்லேலூயா. அவனை பயன்படுத்த அந்த 17 வருஷமும் அவனை சுத்திகரித்து உயர்த்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுறதுக்காக தான் தேவனுடைய விசாரிப்பு அப்படி இருந்தது. அல்லேலூயா. ஆனால் குழியில் போட்டப்பையும் சரி, சிறைக்கு போனப்பையும் சரி, சகோதரர்கள் வெறுத்தப்பையும் சரி, ஒவ்வொருவரும் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு உலகப்பூர்வமாய் கொடுத்தாங்க. ஆனால் தேவனுடைய ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கதவுகள் மூடுவது தேவன் மறுத்ததால் அல்ல, பெரிய திட்டத்திற்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் டோர்ஸு சில நேரத்தில் க்ளோஸ் ஆகுது, என்னை விசாரித்தவங்க க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா தேவன் மறுத்ததால் அல்ல, பெரிய திட்டத்திற்காக. அந்த வேதனைகள் தண்டனைக்கல்ல, நம்மை தயாரித்து கொண்டிருக்கிற ஒரு விசாரிப்பாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பை போல் எத்தனை பேர் அடிப்படுறீங்க? குழியில் போடுறாங்க, சட்டையை கிழிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. நான் சொல்கிறேங்க, தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், என்ன இந்த மனுஷனை இந்த மனுஷியை யாரும் விசாரிக்கலன்னு. அவர் விசாரிக்கிறவர். அல்லேலூயா. அவருடைய விசாரணையை, அவருடைய விசாரிப்பு வேறு மாதிரி இருக்கும். அவர் சகலவற்றையும் சுத்திகரித்து உயர்த்துகிற தேவனாய் நம் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். 3 விசாரிப்புகளை பார்த்தோம். எது? நாம் மறக்கப்பட்டவர்கள் அல்ல, பாரங்களை இறக்கி வைக்க. 3வது சுத்திகரித்து உயர்த்துவதற்காக. 4வது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். 4வது ஏன் அவர் நம்மை விசாரிக்கிறார் என்றால், நம்மை நித்திய மகிமைக்குள்ளாக நடத்துவதற்கு. அல்லேலூயா. நித்திய மகிமைக்குள்ளாக. ஒரு 10th ஸ்டாண்டர்டோ 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு தகப்பனாரோ கூட இருக்கிறவங்களோ எதற்காக நம்ம விசாரிப்போம்? அவனை இந்த நேரத்தில் விசாரித்து கரெக்டான லைனில் போனாதான் அவன் ஃப்யூச்சரில் எங்கே போய் நிற்பான்? ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பான்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அவனை எப்போவுமே விசாரித்து கொண்டே இருப்போம். பார்த்துருக்குறீங்களா? எப்படி படிக்கிற இந்த 9வது வரைக்கும் எதுவுமே கண்டுக்கவே மாட்டோம். 9வதுலேருந்து 12வது வரைக்கும் என்ன பண்ணுவோம்? போகிறோம் வரோம், கை நாட்டு கூட என்ன பண்ணுவான்? என்ன படிக்கிற? 10வதா? கரெக்டாக படின்னுவான். பார்த்துருக்குறீங்களா? அவனே 10th பாஸ் ஆகிருக்க மாட்டான். ஆனால் என்ன சொல்லுவோம்? 10, 12 நல்லா படி, நீ எங்கே இருக்கணும்? நீ போக வேண்டிய பொசிஷனில் இருக்கணும்னு அந்த விசாரிப்பு அங்கே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவருடைய விசாரிப்பு நித்திய மகிமைக்குள்ளாய் நம்மை நடத்துவதற்காக, உலகத்தினுடைய மேன்மைக்காக அல்ல, நித்திய மகிமைக்காக. ஸ்தோத்திரம். யோவான் 14:1-4 வரைக்கும் வாசிங்க. யோவான் 14. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள்.
என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அவர் நம்மை விசாரிப்பது, நம்மை பரிசுத்தப்படுத்துவது எதற்காகனா, அவர் நித்திய மகிமைக்குள்ளாய் அவர் ஏற்படுத்தின அந்த ஸ்தலத்தை, ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்தில் நம்ம போய் உட்காரணுன்றதுக்காக சில விசாரணைகள் நடக்கும். அல்லேலூயா. நம்ம எப்படி மாணவர்களை ஸ்தோத்திரம் அவருடைய வளர்ச்சியில், அவருடைய பிரச்சனையில் நம்ம போய் விசாரிக்கிறோமோ, எதற்காக? அவருடைய வாழ்க்கை ஒரு அவங்களுடைய டெஸ்டினி கரெக்டாக இருக்கணும்னு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. படிப்பில் ஸ்தோத்திரம், அவருடைய திருமண வாழ்க்கையில் நிறைய விசாரிப்புகள் பெரியோர்கள் பண்ணுறோம். எதற்காக? அவங்களுடைய முடிவு நல்லா இருக்கணும் என்பதற்காக. இங்கு அவர் நம்மை விசாரிப்பதின் மெயின் நோக்கம் நம்ம மகிமையில் சேர்த்து கொள்ளப்படணும். அல்லேலூயா. அந்த ஏற்படுத்தின அந்த ஸ்தலத்தில் நம்ம உட்காரணுன்றதுக்காக அவர் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8:17-18 யாருன்னா ஒருத்தர் வாசிங்க. ரோமர். நம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இன்றைக்கு நம்ம பூலோகத்தில் நிறைய பாடுபடுகிறோம், நிறைய இடத்துல புறக்கணிக்கப்படுகிறோம். ஆனால் அவருடைய பார்வையில் விசாரிப்பு என்பது மகிமையில் சேர்த்து கொள்ளவே. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இங்கே எவ்வளோ செல்வங்களை சேர்த்தாலும் பரலோகம் வேறு, பூலோகம் வேறு. அல்லேலூயா. பரலோகத்தில் நீ செழிப்பாக இருக்கிற, ஆசீர்வாதமாக இருக்கிற என்பதற்காக நீ பரலோகத்திலையும் கர்த்தர் உன்னை சேர்த்துப்பார் என்பது அல்ல. அல்லேலூயா. அவருடைய விசாரிப்பில் உன்னுடைய ஸ்தோத்திரம், உன்னுடைய பரிசுத்தத்தையும் உன்னுடைய தகுதியும் பார்த்து அவர் சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 4:16-17 வாசிக்கிறோம். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இது நிமித்தமாக எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். அவர் எப்படி நடக்கணும் என்பதை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விசாரிக்கும் பொழுது மகிமையில் சேர்த்து கொள்ள உங்களுடைய நடக்கைகளையும் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறவராய். அல்லேலூயா. அவர் விசாரிப்பது நம்மை மகிமையிலே, நித்திய மகிமையிலே நடத்துகிறதுக்காய் நம்மை ஸ்தோத்திரம் நம்மை நடத்தி அவர் சேர்க்கிறவராக இருக்கிறார். நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த கண்ணீர்? நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. நான் எல்லாமே கரெக்டாக தானே பண்ணுறேன், என் வாழ்க்கையில் ஏன் இந்த போராட்டங்கள் என்னை தொடர்ந்து பிடித்து வருகிறது, ஏன் இந்த போராட்டங்கள் எங்கள் குடும்பத்தில் தொடர் பிடித்து கொண்டு இருக்கிறது? அல்லேலூயா. அவர் உங்களை ஸ்தோத்திர மகிமையிலே நடத்த, முடிவில் மகிமையை உண்டு பண்ண, அல்லேலூயா, அவருடைய சாட்சிகளையும் அவருடைய மகிமையும் வெளிப்படுத்துகிற நாட்களுக்குள்ளாய் உங்களை நடத்த இந்த ஸ்தோத்திரம், இந்த சோதனையை கர்த்தர் உங்களை தாண்ட செய்வார். அல்லேலூயா. சீஷர்கள் எல்லாம் படகுல இருக்கிறாங்க, புயல் அடிக்குது, எல்லாருக்கும் நல்லா தெரியும். அல்லேலூயா. நாங்கள் அழுகிறோம் என்றார்கள். இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறாங்க? இன்றைக்கு நம்மளும் என்ன சொல்கிறேன் நிறைய நேரத்தில், அப்பா நான் அழுதுகினே இருக்கிறேன், எவ்வளோ நாள் நான் அழுகிறேன். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறோமா இல்லையா? நாம் அழுகிறோம், அவரை கூப்பிட்டு சொல்கிறோம், எவ்வளோ நாள் நான் ஜெபிக்கிறேன், உனக்கு காது கேட்கலையா? ஆனால் அவர் அந்த புயலை அவர் பார்க்கலை, அவர் பார்த்தது அவருடைய விசுவாசங்களை அங்கே பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியால் என்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி சொல்ல முடியும், என் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைப்பேன்னு? அல்லேலூயா. திருப்பி 2 பேரை தட்டி சொல்லுங்கள், உன்னை யார் விசாரிக்கலனாலும் அவர் விசாரிப்பார். உன் பிரச்சனை யார் விசாரிக்கலனாலும் அவர் விசாரிப்பார். உனக்கு ஜட்ஜ்மெண்ட் அவர் தருவார். அல்லேலூயா. கோர்ட்டில் விசாரிக்கிற விசாரணைகள் இன்றைக்கு மாறுதலான பதிலாக இருக்கலாம், தீர்ப்பாக இருக்கலாம். நான் நம்புகிறேங்க, அவருடைய விசாரணையில் என்றைக்குமே தப்பே நடக்காது. அவருடைய விசாரணையில் கரப்ஷனே இருக்காது. அல்லேலூயா. அவர் தூய்மையானவர், அவர் அன்பானவர். நீ போராடி கொண்டிருக்கிற அந்த போராட்டத்திற்கும் அந்த விசாரிப்புக்கும் சரியான பதில் உன் மடியில் விழும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க? எத்தனை பேர் உங்களை எப்படி விசாரித்தாலும் பரவாயில்லைங்க, அவர் என்னை விசாரிக்கிறவர்.
என் கவலையெல்லாம் அவர் மேலே தான் வைப்பேன். எத்தனை போராட்டங்கள் ஊழியத்தில் வந்தாலும் நான் சோர்ந்து போகிறதே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா என்னை விசாரிக்கிற ஒரு உண்மை உள்ளவர். நிறைய பேர் நம்மளை விசாரித்து நிறைய ஸ்டிக்கர் ஒட்டலாங்க. இவ பெருமை, இவன் இப்படி தான் பண்ணுவான்னு. அவர் விசாரித்தா கரெக்டாக இருக்கும். உலகத்தின் விசாரணைக்காக நீங்கள் பயப்படாதீங்க. உலகத்தின் விசாரணைக்காக நீங்கள் மனம் சோர்ந்து போகாதீங்க. அவருடைய விசாரிப்பு, அவருடைய நீதி நியாயங்கள் நேர்மையாக இருக்கும். அல்லேலூயா. பக்கத்தில் 2 பேரையும் தட்டி சொல்லுங்கள். இன்றைக்கு இருக்கிற கண்ணீர் நிரந்தரம் அல்ல. இன்றைக்கு இருக்கிற போராட்டம் நிரந்தரம் அல்ல. இன்றைக்கு இருக்கிற தோல்வி நிரந்தரம் அல்ல. தேவன் இன்னும் செயல்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீ தனியால் இல்லை. உன் கண்ணீர் வீணாய் போகாது. உன் பாரம் தேவனுக்கு தெரியும். உன் எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் உள்ளது. அல்லேலூயா. அவர் நம்மை விசாரிக்கிறவர். உங்கள் மகனையோ உங்கள் மகளையோ உங்கள் குடும்பத்தை யார் விசாரிக்கிறாங்களோ இல்லையோ அவர் டெய்லி விசாரிப்பார். அல்லேலூயா. இன்னிலேருந்து இந்த கவலையை எடுத்து போட்டுருங்க. என்னை யாரும் விசாரிக்கலை, என்னை யாரும் கூப்பிடலை அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களை விசாரிக்கிறவர். அந்த லூக்கா எல்லாரும் அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5:7 எல்லாரும் எடுத்து வாசிங்க. கரங்களில் பைபிள் எடுத்து. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எத்தனை கவலைகள் இருந்தாலும் நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, அவருடைய பாதத்தில் வைங்க. அவர் உங்களை விசாரிப்பார். அல்லேலூயா. எந்த திசையிலேருந்து யார் உங்களை விசாரிக்கணுமோ கரெக்டான நேரத்தில், சரியான நேரத்தில், சரியான நாளில் கர்த்தர் விசாரிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. எதிர்பார்த்த காரியங்கள் கையை விட்டு போகும்பொழுது கர்த்தர் அவர் விசாரணையின் மூலம் எல்லாவற்றையும் செயல்படுத்த முடியும்னு ஒரு தைரியத்தோடு தொடர்ந்து ஓடும் பொழுது எதை குறித்தும் நீங்கள் கலங்க மாட்டீங்க. ஜெயத்தோடு கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எல்லாம் எழும்பி நிற்போம்.